திருப்பூர் மாநகராட்சியில் முதலிப்பாளையம் நல்லூர் பகுதியில் உள்ள பாறை குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்டோர் பதாகைகளுடன் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் விஜயன் நம்மோடு இணைகிறார். விஜயன், இது குறித்தான கூடுதல் தகவல். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பைகளை இடுவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன காளிபாளையம் அப்படிங்கிற பகுதியில அந்த குப்பை கொட்டக்கூடிய அந்த முயற்சியை கண்டிச்சு இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட 4 கிராமத்தை சேர்ந்த மக்கள் பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது இடுவாய் மண்ணை காப்போம் என்கிற அந்த வாசகம் இடம்பெற்ற அந்த பச்சை நிற கொடியுடன் அதே மாதிரி அந்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அந்த பதாகைகளுடன் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிச்சு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால திருப்பூர் மாநகராட்சி முன்பு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுது. அதாவது திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராம மக்கள் அதே மாதிரி சின்னக்காளிபாளையம் கிராமத்துல மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி விவசாயத்தையும் மண்ணையும் அழிக்க துடிக்குது. இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தொடர்ந்து இடுவாய் கிராம மக்கள் 24 நாட்களாக பல்வேறு போராட்டங்களை இடுவாய் கிராம மக்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில இன்னைக்கு அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதாவது இடுவாய், கரைப்புதூர், 63 வேளம்பாளையம், ஆறுமுத்தாம்பாளையம் ஆகிய 4 ஊராட்சிகளை சேர்ந்த அந்த கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது அந்த கொளுத்தும் வெயில்ல மண்ணை காக்கவும் கிராமத்தை காக்கவும் போராடுவோம் என்கிற பல்வேறு விழிப்புணர்வு வாசகத்தோடு தற்போது பதாதைகளோடும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பி எச்சரிக்கை செய்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனிடையே இடுவாய் பகுதியில மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்ட அதாவது அந்த உயிரை குப்பைகளை கொட்டினா உயிரை கொடுத்தாவது தடுப்போம் அப்படிங்கிற ஒரு பல்வேறு வாசகங்களை வலியுறுத்தியும் தற்போது தொடர்ந்து 24 நாட்களாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், கிராம சபை கூட்டம் உள்ளிட்டவற்றை புறக்கணிச்சு பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து இதுக்கு மௌனம் காத்து வருவது ஏன் என்றும் ஆட்சியர் தற்போது எங்களிடம் நேரில் உரிய விளக்கம் அளிக்கலன்னா நாங்க இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என கூறி தற்போது அந்த கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி விஜய்.